இந்த வீடியோவில் ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிசம் இருக்கிற புக் பேக் ஆன்சர்ஸ்லாம் பார்த்துடலாம். கொஞ்சம் தான் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்ஸ் தான். 5 மார்க் வந்து ஒன்று தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 5th ஒன்னுக்கு வந்து அமீபா பேராமிசியம் செல் டிவிஷன் ஆகும்போது ரீப்ரொடக்ஷனும் நடக்கிறது எதில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அமீபாவும் பேராமிசியமும் எக்ஸாம்பிள். அப்புறம் செகண்ட் ஒன் வந்து ஃபீமேல் கேமேட்டே வந்து ஒரு நியூ யங் ஒன்னாக டெவலப் ஆகிரும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேர் பார்த்னோஜெனிசிஸ். அப்புறம் வாட் இஸ் பார்த்னோஜெனிசிஸ்ங்கிற ஆன்சர் பேஜ் நம்பர் 7 இருக்குது. அப்புறம் 8th கொஸ்டினுக்கு வந்து பேஜ் நம்பர் 1. அப்புறம் 9th கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 2. 10th கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 1. இப்போ 7th கொஸ்டின் பேஜ் நம்பர் 7 எங்கே இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதுதான் டெவலப்மெண்ட்லேருந்து ஆரம்பித்து கீழே பார்த்னோஜெனிசிஸ் வரையும் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த ஆபிஸ் ஹனிபியும் இந்த செகண்டில் இருக்கிற சொலனோபியாவும் எக்ஸாம்பிள் எழுதிடணும். அடுத்து 8th கொஸ்டின் வந்து எது எஃபெக்டிவ் செக்ஷுவல் மெத்தடா இல்லை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தடான்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன எழுதிடணும்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் எ எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னு எழுதிட்டு பேஜ் நம்பர் 1 இருக்குது செகண்ட் பாயிண்ட். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு எழுதி ரிசல்ட்ஸ் இன் அப்படின்னு போட்டு ஓன் கைண்ட் வரையும் எழுதிடணும். இது வந்து செகண்ட் பாயிண்ட். அடுத்த கொஸ்டின். அடுத்து வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேஜ் நம்பர் 2 இருக்குது. இதுதான் இன் பைனரி ஃபிஷன்லேருந்து ஆரம்பித்து டாட்டர் இண்டிவிஜுவல்ஸ் வரையும் எழுதிட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த கொஸ்டின்லேயே இருக்குது. சோனு போட்டு ஸோ த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் விச் ரீப்ரொடியூஸ் பை பைனரி ஃபிஷன் ஆர் கன்சிடர்டு இம்மார்டல் அப்படின்னு எழுதிடணும். அப்புறம் 10th கொஸ்டினுக்கு பேஜ் நம்பர் 1. ரீப்ரொடக்ஷன் பை எ சிங்கிள் பேரண்ட்லேருந்து ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் அது வரையும் வந்து 10th கொஸ்டின். அப்புறம் 10th கொஸ்டினில் இருக்கிறதுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக வந்து ஸோ அப்படின்னு போட்டு கொஸ்டினில் இருக்கிறதவே எழுதிடணும். ஸோ தி ஆஃப் ஸ்ப்ரிங் ஃபார்ம்டு பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ரிஃபர்ட் ஆஸ் க்ளோன் அப்படின்னு. அடுத்து 11th கொஸ்டினில் பார்ட்டியே பார்க்கலாம். ஏன் வந்து ஹனிபீஸை வந்து பார்த்னோஜெனட்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பேஜ் நம்பர் 7 இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் அன் எக் இன்டு அதிலிருந்து பார்த்னோஜெனிசிஸ் வரை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எழுதிட்டு ஸோ அப்படின்னு போட்டு ஸோ ஹனிபீஸ் ஆர் கால்டு பார்த்னோஜெனட்டிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். அடுத்து பி பார்க்கலாம். பிக்கு வந்து இங்கே எழுதியிருக்கேன் ஏ ஃபீமேல் ஆப்பிஸ்னால் ஹனிபி தான். அதோட எக்கு வந்து ஃபீமேலோட குரோமோசோம்லேருந்து பாதி தான் இருக்கும். மியாட்டிக் டிவிஷன் நடந்து ஃபீமேலில் இருக்கிற குரோமோசோம் நம்பர்லேருந்து அதோட எக்கில் வந்து பாதி தான் இருக்கும். அது வந்து மேல் ஹனிபியாக டெவலப் ஆயிரும். அதனால தான் அதுக்கிட்ட 60 குரோமோசோம்ஸ் இருக்குது. இப்போ அந்த பாதியாக இருக்குதா, எக்கில் வந்து 16 குரோமோசோம்ஸ் இருக்குது. அது மேலாக டெவலப் ஆகிறனால மேல்கிட்டே 16 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. இப்போ ஃபீமேல் கிட்ட வந்து 16 குரோமோசோம் அதோட எக்கில் இருக்கா, இப்போ மேல்கிட்டே 16 இருக்குது. இந்த 2 ஃபியூசன் நடந்தால் தான் வந்து இன்னொரு ஃபீமேல் ஹனிபி வந்து வரும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது. செகண்ட் பாயிண்ட் எ மேல் ஆப்பிஸ்னால் ஹனிபி born by the process of parthenogenesis. ஸோன்னு போட்டு இங்கே மேலே ஸோ எ மேல் தேர்ட் பாயிண்ட் இது. ஸோ எ மேல் ஹனிபி ஹேஸ் 16 குரோமோசோம்ஸ். அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் இது எழுதிட்டு என் ஃபீமேல் ஆப்பிஸ் born by தி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மெத்தட் அப்படின்னு எழுதிட்டு 5th பாயிண்ட்னு போட்டு ஸோ ஃபீமேல் ஹேஸ் 32 குரோமோசோம்ஸ் அப்படின்னு எழுதிடணும். அடுத்து 12th கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல் ஃபர்டிலைசேஷன் பேஜ் நம்பர் 6 இருக்குது.
இது டிஃப்யூஷன் ஆஃப் மேல் அதில் இருந்து வாட்டர் மீடியம் அது வரையும் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு டெஃபினிஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பான்சஸ், ஃபிஷ்ஷஸ், ஆம்பிபியன்ஸ். அப்புறம் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்கு கீழே பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்கு. The fusion of male and female gametes takes place within the body of the female organism. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரெப்டைல்ஸ், மம்மல்ஸ். இது வந்து பாக்ஸ் மாதிரி போட்டு இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் போட்டு அதுக்குண்டான டெஃபினேஷனை வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்டுன்னு பாக்ஸ் போட்டு எழுதிடணும். அடுத்து ரீஜெனரேஷன் இன் லிசர்ட் அண்ட் பிளானேரியாவுக்கு வந்து நோட்ஸ் தரேன். அடுத்து ஹவு இஸ் ஜுவனல் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், பேஜ் நம்பர் 7 இருக்குது. ஜுவனல் ஃபேஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் மெச்சூரிட்டி ஃபேஸ், அதாவது ரீப்ரொடக்டிவ் ஃபேஸ், இது வந்து டியூரிங்லேருந்து ஆரம்பித்து மெச்சூரிட்டி பீரியட் வரையும். அடுத்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சிங்காமி அதை பற்றி கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 6 and 7 இருக்குது. இந்த ஆட்டோகேமிலேருந்து ஆரம்பித்து எக்ஸோகேமி, ஹேலோகேமி, இதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாமே எழுதணும். டெஃபினிஷன்ஸ், அப்புறம் இதில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதி, அப்புறம் இந்த ஹேலோகேமியோட டெஃபினிஷன்ஸ் இது ஃபுல்லாகவே தான். இதில் இருந்து இந்த அனிசோகேமி வரையும் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா இது வரையும் எழுதிட்டு இந்த கீழே இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எழுதிட்டா இது வந்து 5 மார்க்கு, அதனால கொஞ்சம் பெருசாக இருக்குது. 12th கொஷின் பார்ட் பிக்கு ஆன்சர் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பிளானரியா பற்றி இருக்குது, செகண்ட் வந்து லிசார்ட் பற்றி இருக்குது. நான் ஃபர்ஸ்ட் வந்து மாற்றி எழுதிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பாட்னியோட ஃபர்ஸ்ட் சாப்டரோட புக் பேக் ஆன்சர் சொல்கிறேன். தேங்க்யூ ஆல்.